ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாளில் நம்ம எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணால் 650+ மார்க் வாங்க முடியும். பொதுவாக பார்த்தோன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எனக்கு செய்கிறது பிடிக்காது. ஓகேவா, நான் ஒரு எஜுகேட்டராக இருக்கணும், உனக்கு தேவையான ஸ்டெப்ஸை கொடுக்கணும், இதுதான் என்னோட மெயின் மோட்டோவாக இருக்குமே தவிர சும்மா டெய்லி யூடியூப்பில் வீடியோ போடுறதுலாம் என் மோட்டோ கிடையாது. பட் உங்களுக்கு டெய்லி யூடியூப்பில் வீடியோ போட்டால் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் அதுக்காகவே சரியா உனக்காகவே நான் யூடியூபராக மாற கூட ரெடியாக இருக்கேன். பட் எனக்கு தேவை பார்த்தோன்னா உன்னோட செலெக்ஷன் என்ன ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நீ ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, நான் இப்போ சொல்லிடுறேன். இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ்க்கு தேவையான 90 days கிராஷ் கோர்ஸ் நான் ஃப்ரீயாக யூடியூப்பில் அவைலபிள் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை எனக்கு வரிசையாக வேணும்னா பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது. இல்லை எனக்கு ஒரு ப்ராப்பராக ஆப்பில் வேணும், யூடியூப்பில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. டிஸ்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், நீ யூடியூப் ஃபீல்டில் போனால் உனக்கு தேவையில்லாத மற்ற சேனல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, அதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பார்க்க தோணுது அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் என்னென்னா, புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோ. க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமேலே நீட் ப்ரிப்ரேஷன் இந்த அடுத்த 2 மாதம் ரொம்பவே முக்கியமானது. நீட் ப்ரிப்ரேஷனுக்கு உனக்கு தேவைப்பட போகிற சேனல்ஸை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணு. பயோக்கு ஒரு சேனல், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு சேனல், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு சேனல், இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 சேனல், மொத்தம் 5 சேனல் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு தேவையான எல்லா கண்டென்ட் இங்கே கிடைக்கிது அப்போனா இந்த 5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு அதை மட்டும் பாரு. இன்னொரு இருக்குது பார்த்தியா ஜிமெயில் அக்கௌண்ட், அதை ஃபோன்லேருந்து எடுத்து இப்போதைக்கு எப்போ நீ நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறியோ அதுக்கப்புறமே அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோ. இப்போ இப்படி பண்ணுறதுனால நீ ஸ்க்ரோல் பண்ணால் உனக்கு ஃபுல்லாக எஜுகேஷன் கண்டென்ட் மட்டுமே இருக்குமே தவிர வேறு எந்த கண்டென்ட்டும் இருக்காது. சரியா? ஸோ இதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், நீ இந்த தேவையில்லாத அப்ஸ்டகல்ஸ் எல்லாத்தையும், தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதோட பெட்டர் ஏதாச்சும் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் போயிட்டு உனக்கு கிராஷ் கோர்ஸ் வேணும்னா நீ பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா எனக்கு அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் நேமு, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி. ஐ ரிப்பீட், நேம், என்ன நேமில் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க அந்த நேம், எந்த நம்பரில் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்க அந்த நம்பர், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி. இந்த 3 டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா வித்தின் 2 to 3 days உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா, இதனை என்னால் பண்ண முடியும். இப்போ எனக்கு தேவைப்பட போகிற திங்ஸு, ரிவிஷனுக்கு தேவையான நோட்ஸு, எல்லா நோட்ஸுமே என் சைட்லேருந்து நான் கொடுத்துட்டேன். ஃபார்முலா ஷீட் வேணுமா, ஃபார்முலா ஷீட் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நீ படித்து ரெடியாக இரு. சரியா? ஸோ நான் கொடுக்குற போகிற ஃபார்முலா ஷீட் பார்த்தோன்னா உனக்கு ரிவிஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர அது மட்டும் வச்சு படித்தா பத்தாது. ஸோ கான்செப்ட் எப்படி, ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுதுன்னா நம்ம ரிவிஷன் நோட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. எங்கே அவைலபிளாக இருக்குது? என் டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது, இல்லைனா கிளாஸ் ரூமில் அவைலபிளாக இருக்குது, இல்லைனா எய்மர்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்கும் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் சொல்லிடுறேன். PYQ சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்பராக புக்கு வச்சுக்கோ. சரி, ஏன்னா எல்லா புக்லேயும் சேம் கொஷின் தான் வரப்போகுது. அந்த மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்துக்கும் புக் வச்சுக்கோ. அகெயின் இந்த புக்கு நான் ஃப்ரீயாக உனக்கு டெலிகிராம் சேனலில் அவைலபிள் பண்ணி வச்சுருக்கேன், வேணாங்க டவுன்லோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, டிபிபி. ஓகேவா, நோட்ஸ் படிக்கணும், டிபிபி சால்வ் பண்ணுவோம், PYQ சால்வ் பண்ணுவோம். NCERT பேஸ்டு கொஷின் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 12th எல்லா NCERT பேஸ்டு கொஷினுமே நான் டெஸ்ட் சீரீஸாக உனக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெஸ்ட் சீரீஸை ஜாயின் பண்ணிக்கோ. எங்கே ஜாயின் பண்ணுறது, ஆப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்னால் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க ஃபோன் நம்பரும் சரியா நேமும் இமெயில் ஐடி இது 3மே கொடுத்தீங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ண வச்சுருவேன். ஸோ அதுவும் வந்துடும். டெஸ்ட் சீரீஸ் அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் படித்தது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் தான் உங்களால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண முடியும். எங்களுக்கு அனலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். இல்லைனா ஃப்யூச்சரில் உனக்கு வேணும்னா நான் ஒரு டைம் லைவ் செஷனில் உனக்கு அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவ்டு PYQ. இப்போ நல்லா பாரு, நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. பட் அவங்களாம் சீரியஸாக இல்லை. சீரியஸாக இல்லாதவங்களுக்கு பார்த்தோன்னா நான் இடம் கொடுக்குறதா இல்லை. சரியா? அதனால் நான் முக்கால்வாசி பேர் ரிமூவ் பண்ணியிருப்பேன். மிச்சம் இருக்கவங்கள கூடி சீக்கிரமாக நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஐ வாண்ட் ஒன்லி ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னால் ஏன் பண்ண முடியாது? உனக்காக நின்று நான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னோட செலெக்ஷனுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாதா? நான் இப்போ கூட சேலஞ்ச் கட்டுறேன். சரியா? சப்போஸ் நீ படித்து பாஸ் பண்ணணும், ஒரு டைம் டேபிள் வேணும். டைம் டேபிள் நீ மினிமம் டெய்லி ஒரு 12 hours ஆச்சு படிக்கணும். சரியா?
12 hours ஆச்சு நீ டெய்லி படிக்கணும். ஸோ 12 hour படிக்க முடியாது. நீட் இஸ் நாட் அ ஜோக். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இப்பயும் ரெடியாக இல்லைன்னா உன்னால் முடியாது. நீ 12 hour படித்தேன்னா நான் அதை விட அதிகமான ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு உன் கூட நிற்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரியா? உனக்கு மார்னிங் கிளாஸ் வேணுமா? நான் மார்னிங் எழுந்திரிச்சிட்டு உனக்கு ரிவிஷன் கிளாஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். புரியுதா? நான் வந்து அதில் உனக்கு டிபிபி சொல்யூஷன் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? இதில் டிபிபி இருக்கும், அந்த டிபிபி சொல்யூஷன் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். சார் நீங்கள் அது மட்டும் பத்தாதுல்ல சார், நாங்கள் வந்து டெஸ்ட்டும் எழுதுகிறோம். அப்போ நானும் தானே டெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுக்குறேன், நானும் உனக்கு டெஸ்ட் எழுதுறேன்னா இல்லையா? சரி, எங்களுக்கு மற்ற செட்டில் படிக்கணும். அதே மாதிரி பார்த்தா நானும் பார்த்தேன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடத்திக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு மட்டும் நான் நடத்தலை. சரியா? என்கிட்ட யார் யார் வராங்கன்னா 9th ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, இன்னும் 10th போர்டு எக்ஸாம் முடியாதனாலே இன்னொரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, 12th ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, போர்டு எக்ஸாம் முடியாதனால லாஸ்ட் இயர் 12th என்கிட்ட இருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க, உனக்கு மட்டும் கிளாஸ் இல்லாமல் இவங்களும் கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அந்தளவுக்கு நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். கரெக்டாக இல்லையா? இப்போ நீ என்ன சொல்லுவ? சரி, எனக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்குது, நீங்கள் ஃபிசிக்ஸ் மட்டும் தானே பார்க்குறீங்க, அப்போ நல்லா பாரு, மிச்சம் இருக்க டைமில் நான் இவங்களை பார்க்குறேன்னா இல்லையா? சார் நாங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ணுறோம். சார் நானும் தான் சார் டெய்லி ரிவைஸ் பண்ணுறேன். நான் ரிவிஷன் இல்லாமல் தான் உனக்கு வந்து அடுத்தடுத்த நாளுக்கான இது கொடுக்குறேன், நான் டிபிபி கொடுக்குறேன்னா. அப்போ நான் டிபிபி ப்ரொவைட் பண்ணுறேன், அப்போ எனக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? இந்த வீடியோ நான் இதெல்லாம் நடத்திருக்கேன், அது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா சார் நாங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவோமே, நீ படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுற, அப்போ நான் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு சொல்யூஷனும் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னா இல்லையா? அப்போ நானும் அந்த அளவுக்கு தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு. உன் செலெக்ஷனுக்காக நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன்னா உன் செலெக்ஷனுக்காக நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உன் ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அந்த நீட் சீட்டை சொல்லணும், இந்த பையன் என்னை டிசர்வ் பண்ணுறான், இந்த பையன்தான் இங்கே வரணும், அந்த அளவுக்கு. சரியா? நீ வந்து யார்கிட்டையும் பிச்சு எடுத்து அந்த சீட்டுக்காக போகக்கூடாது. யூ ஆர் டிசர்விங் இட் அப்படின்னா நீ அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. சரியா? அப்போ டைம் டேபிள் பார்த்தனா மினிமம் டெய்லி 12 hour படிக்கணும். டெய்லி இனிமேல் டெஸ்ட் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. டெய்லி எழுதுனாலும் அட்லீஸ்ட் 2 to 3 days ஒன்ஸ் டெஸ்ட் எழுது. சரியா? டெஸ்ட் சீரீஸ்க்கு என்ன பண்ணுறது நான் சொல்லிட்டேன், ஆப்பில் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது. சார் நான் ஆல்ரெடி அந்த 14 டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி வேஸ்ட் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன் 12th, அது எழுதிட்டியா? சார் நான் அதுவும் வந்து கூடி சீக்கிரமாக எழுதி முடிச்சிடுவேன். நோ ப்ராப்ளம், நீ எழுதின டெஸ்ட்டை திரும்பி எழுது. சரியா? எழுதின டெஸ்ட்டை என்ன பண்ணு, திரும்பி எழுது. நீ திரும்பி அதே டெஸ்ட் எழுத உன்னோட எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், உன்னோட ஸ்பீடாகட்டும், உன்னோட அக்யூரஸியாக இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீ டெஸ்ட் எழுதிட்டு அனலைஸ் பண்ண, அனலைஸில் உனக்கு என்ன தெரியும், நான் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறேன். அப்போ நெக்ஸ்ட் டைம் பார்த்து நீ அந்த மிஸ்டேக் விடாமல் இருப்ப. அப்போ எனக்கு நெகட்டிவ் மார்க் கம்மியாகிற அந்த மார்க் வந்து தானாக பூஸ்டப் ஆகும். அப்போ டெய்லி 12 hour ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் 3 மணி நேரம் படிச்சுட்டு அந்த 3-4 மணி நேரம் படித்துறேன். நீ வந்து அதில் படிக்க செய்கிற நோட்ஸு வந்துடுற. நான் என்னோட நோட்ஸ் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நீ உனக்குன்னு ஒரு நோட்ஸை ரெடி பண்ணு, ஷார்ட் நோட்ஸாக வந்து. சரி, அதில் ஃபார்முலா மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இதுதான், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அது எல்லாத்தையும் அதில் இன்க்ளூட் பண்ணு. ஓகேவா? டிபிபி சால்வ் பண்ணு, அனலைஸ் பண்ணு. இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறியா, இன்றைக்கி எக்ஸ்ட்ரா 2 to 3 hour என்கிட்ட இருக்குது, நான் இன்றைக்கி உட்காந்து ஒரு 3 hours டெஸ்ட் எழுதுறேன், எழுது, வெரி குட். நாளைக்கு உட்காந்து அதை அனலைஸ் பண்ணு, அப்போ என்ன மிஸ்டேக் விடுறேன்னு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் வந்து திரும்பி அதே டெஸ்ட் ஒரு தடவை கொடுக்குறப்ப உனக்கு அது வந்து தருவாயிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆயிடும், திரும்பி ஒரு டெஸ்ட் கொடுக்க. புரியுதா? அப்போ இதே வந்து ஒரு சர்க்குலராக நீ பண்ணு. சரியா? யூ ஹேவ் டு ரீட் த கான்செப்ட், ரிவைஸ் அண்ட் ரிப்பீட். இதே தான் நீ திரும்பி பண்ணுவோம். ரீட், ரிவைஸ், ரிப்பீட், ரீட், ரிவைஸ், ரிப்பீட். உனக்காக சரியா இந்த மாதம் மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸப்ஷன் கொடுத்துரு. ஏன்னா இந்த போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த போர்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் மேத்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் டைட்டு ஷெட்யூலாக இருக்குது. ஜூன் 6க்கு அப்புறமேல் நான் ஃபுல்லாக ஃப்ரீ. அது வரைக்கும் பாரு, நான் டெய்லி உனக்கு ஒரு வீடியோ, ஒரு டிபிபி வீடியோ வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், இல்லை எக்ஸ்ட்ரா கொஸ்டினாக இருக்கட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீரீஸாக இருக்கட்டும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆகட்டும், இது எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஹார்ட் ஒர்க் தான். சரியா? கடகடனே எங்கே உனக்கு டெலிகிராமில் எங்கே இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கான்செப்ட் A2K அப்படின்னு டெலிகிராமில் சர்ச் பண்ணு, உனக்கு சேனல் வந்துடும். அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோ. இங்கே உனக்கு எல்லாமே கிடைக்கும். டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் வேணும்னா நம்மளோட ஆப் இருக்குது, எய்மர்ஸ்னு சொல்லி. இந்த எய்மர்ஸுங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ. அதுக்குள்ளே போயிட்டு நீ ஜாயின் பண்ணி உனக்கு தேவையானது எல்லா மெட்டீரியல் நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரியா? அதுக்கப்புறமேல் பார்த்தேன்னா இந்த DPYQ எல்லாமே நான் வந்து மோஸ்ட் டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கிளாஸ் ரூம் ஆப்பில் கொடுப்பேன். ஸோ கிளாஸ் ரூம் ஆப்பில் நாங்கள் இருக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கிளாஸ் ரூமை ஜாயின் பண்ணு. நீ வந்து டெய்லி டிபிபி சால்வ் பண்ணி அதில் வீடியோ சப்மிட்
அதோட சொல்யூஷன் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமேல் பார்த்தணும் பேசிக் டீட்டெயில்ஸ், உன்னோட நேம், ஃபோன் நம்பர், இது எல்லாமே நான் கேட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் யார் தான் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்ட்டு. சரியா? அதுக்காக பேசிக் டீட்டெயில் கேட்டிருக்கேன். ஸோ பேசிக் டீட்டெயில் ஃபில் பண்ணி டிபிபி சொல்யூஷன் வந்து நீ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்லோட் பண்ணேன்னா நீ வந்து அந்த குரூப்பில் இருப்பேன். அந்த குரூப்பில் இருக்கிறதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, உனக்கு DPYQ கொஸ்டின்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருவேன். அதெல்லாம் பார்த்தோன்னா ஃபைனலாக மார்க் டெஸ்ட்டோட ஒரு சீரிஸ் இருக்கும். சரியா? அந்த சீரிஸ் பார்த்தோன்னா இதில் வந்து ஃப்ரீயாக உனக்கு கொடுத்துருக்கேன். மற்றவங்களுக்கு இது கிடைக்காது. ஸோ மற்றவங்களுக்கும் அது வேணும்னா நீங்கள் வந்து படித்து தான் ஆகணும். படித்து உனக்கு இது வந்து உன்னோட ரைட்ஸுங்கிற மாதிரி. சரியா? நான் படிக்கிறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற ரெடியாக இருக்கேன், அப்போ இன்றைக்கி எனக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கணும். சரியா? ஸோ சொல்லியாச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே ஈக்குவலாக கொடுக்குறேன், நீ யூஸ் பண்ணிக்கோ. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.